ஹலோ வணக்கம் இருக்கும் கைஸ். இது ஒரு முக்கியமான வீடியோ. 10 நாளில் நமக்கு ஒரு பரீட்சை இருக்குது. சரியா? ஐடிபிஐ இருக்குது, ஆர்பிஐ இருக்குது. நிறைய பேர் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க, நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. பட் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த 5 விஷயம், இப்போ நான் ஒரு 5 விஷயம் சொல்லுவேங்க. இந்த 5 விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள், 90% ஆஃப் காம்படிஷன் நீங்கள் பீட் பண்ணிடலாம். அந்த 5 விஷயம் ஈஸி கிடையாது. பட் இந்த 5 விஷயம் பேசிக்காக நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், ஆனால் நம்ம பண்ண மாட்டோம். இந்த 5 விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், 90% ஆஃப் காம்படிஷன் அப்படியே பின்னாடி போயிடுவாங்க. நீங்கள் 2 மெயின்ஸ் எழுதுனீங்க, 5 மெயின்ஸ் எழுதுனீங்க, 10 மெயின்ஸ் எழுதுனீங்க, நீங்கள் இந்த 5 மட்டும் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காம்படிஷனில் நீங்கள் முன்னாடி அடித்து போயிடுவீங்க. சரியா? இன்றைக்கி ஒரு கோர்ஸ் லான்ச் வீடியோ இருக்குது. இன்றைக்கி ஒரு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள், ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கான கோர்ஸ் லான்ச் பண்ணுற வீடியோ ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடாக நம்ம குட்டியாக ஒரு பேட்ச் லான்ச் பண்ண போகிறோம். ரிலேட்டடாக எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு, குவரிஸ் இருந்துச்சு, பேட்ச் எப்படி இருக்கும்ன்ட்டு தெரியணும்னா அந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ண வேண்டிய 5 விஷயத்தில் முதல் விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இங்கிலீஷ் லெவலில் இருந்தாலும் சரி, நீங்கள் 1 மணி நேரம் ரீட் பண்ணணும். 1 hour ரீட் பண்ணணும். 1 hour ஜாலியாக ஈஸியாக அந்த ஸ்கூல் புக்கில் ரீட் பண்ணுற மாதிரியோ, கதை புக்கு ரீட் பண்ணுற மாதிரியோ பண்ணக்கூடாது. நிறைய பேர் நான் கேட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ரீட் பண்ணுவேன், டெய்லி பண்ணுவேன், நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல் ரீட் பண்ண மாட்டேன், மற்ற நியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரீட் பண்ணுவேன். இதுக்கு நீ ரீட் பண்ணா என்ன, பண்ணலைன்னா என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கஷ்டமான ஒரு விஷயத்தை ரீட் பண்ணணும். சரி, எனக்கு எடிட்டோரியல் கஷ்டமாக இருக்குது சார், நீங்கள் எடிட்டோரியல் ரீட் பண்ணணும். எனக்கு எடிட்டோரியல்லாம் ஈஸி ராஜா, நான்லாம் யார் தெரியுமா அப்படின்னீங்கன்னா, நீங்கள் ஒரு பிளிங்கிஸ்ட் எடுத்து ரீட் பண்ணணும், ஸ்கூல் ஆஃப் லைஃப் ரீட் பண்ணணும், இல்லைனா கார்டியன் எடிட்டோரியல்ஸ், அதாவது யூகேல இருக்கிற எடிட்டோரியல்ஸ் ரீட் பண்ணணும், இல்லைன்னா நேராக சசி தரூருக்கு ரீட் பண்ண குதிச்சிடணும். இல்லை சார், எனக்கு சாதாரண நியூஸை படிக்கிறதே பெரும் கஷ்டம், என்னைய போய் எடிட்டோரியலாம் ரீட் பண்ண சொல்லிட்டீங்கன்னா எப்படி எனக்கு அப்படின்னா, பரவாயில்ல, உங்கள் லெவலுக்கு எது இருக்கோ அதை ரீட் பண்ணுங்கள். ஆனால் 1 மணி நேரத்துக்கு ரீட் பண்ணுங்கள். 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ ரீட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். மினிமம் 1 மணி நேரம். சரியா? இந்த எடிட்டோரியல் முடிக்கணும், இந்த பேசேஜை முடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரீட் பண்ணுங்கள். ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஏதோ அங்கிட்டு இருக்கிற 2 வார்த்தை இங்கிட்டு இருக்கிற 2 வார்த்தை கிடையாது. நம்மகிட்ட எடிட்டோரியலுக்குலாம் சம்மரி எழுத சொல்கிறது அதுக்கு தான். அந்த கிரக்ஸ் கோர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இஸ்ரேல் ஈரான் சண்டை போட்டுச்சுங்க அப்படிங்கிறது சம்மரி கிடையாது. ஏன் சண்டை போட்டுச்சு, பேக்ரவுண்ட் இருந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க, அது எப்படி ஃப்ளோவாக கோர்வையாக வருதுங்கிறத பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்ணி சம்மரி எழுதணும். அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். சரியா? கண்டிப்பாக ரீடிங்கையும் சம்மரி ரைட்டிங்கையும் உங்கள் ஹேபிட்டில் சேர்க்கணும். நீங்கள் எந்த லெவலில் இருந்தீங்கனாலும் சரி, இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 2, ஏப்ரல் 1 ஃபுல்ஸ் டேலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். இதில் எல்லாம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா, நீங்கள் கிளியர் பண்ணலை, ஐயோ நான் படித்தேன் நான் கிளியர் பண்ணலை அப்படின்னு நீங்கள் யாரையும் காரணம் சொல்ல முடியாது. நீங்கள் தான் ரீசனாக இருப்பீங்க. சரியா? ஏன்னா இந்த 5 விஷயங்கள் பண்ணுறவங்க தான் கிளியர் பண்ணுவாங்கம்மா. அதில் முக்கியமான விஷயம், சிஏ ஆஸ் மச் as பாசிபிள் டெய்லி படிக்கணும். சிஏங்கிறது பின்னாடியே துரத்திட்டு வர்ற ஒரு கடல் மாதிரி. சரியா? 1 வாரம் 10 நாள் 15 நாள்லாம் விட்டிங்கன்னா மறந்துட வேண்டியதான். 1 மாதத்தை போயிருங்க, அப்படியே ஓடிடும். நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பித்தாதான் உண்டு. ஏப்ரல் 1 படிக்க உட்காந்துருங்க. ஸ்ரீராம் சார் யூடியூப்பில் கிளாஸ் போடுவார். சரி மேம், பெய்டு பேட்ச் போடுறாங்க, இந்த டோட்டலாக 2 மணி நேரம் வீடியோலாம் எடுத்து யூடியூப்பில் போடுறாங்க. ஸோ கண்டென்ட் இருக்குது, குவாலிட்டியான கண்டென்ட்டே இருக்குது. ஆஸ் மச் as பாசிபிள் டெய்லி முடிச்சிடணும். வீக்கெண்டு ரிவைஸ் பண்ணணும். ரிவிஷனுக்கு டெய்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்ணணும். டெய்லி ரிவைஸ் பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் ஷெட்யூல் போட்டு டெய்லி 15 minutes ரிவைஸ் பண்ணணும். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கவும் செய்யணும். ஸோ இதை விட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு யார் ரீடிங் அண்ட் சம்மரி ரைட்டிங், செகண்டு உங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ். சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ இனிமேல் உட்காந்து நீங்கள் பேங்கிங் அவேர்னஸ்ஸு, கம்ப்யூட்டர் அவேர்னஸ்னால் அதுக்கெலாம் தனியாக தான் டைம் ஒதுக்கணும். இதுக்கு முன்னாடினா ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் டைமில் படிச்சுட்டு இருந்திருக்கலாம், அப்படி படிச்சிருக்கலாம். பட் இனிமேல் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு தான் ஆகணும். 3வது, டெஸ்ட்டு போடும்போது பாஸ் பண்ணுறது. எனக்கெல்லாம் வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான்லாம் ஆலி போட்டு லெட்டர் எழுதி, லெட்டரில் டைரெக்டாக வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லியே இந்த பாஸ் பட்டனை தூக்க சொல்லிடுவேன். டெஸ்ட்டு போடும்போது ஏன்டா பாஸ் பண்ணுறீங்க, பண்ணக்கூடாதுமா.
நீங்கள் செக்ஷனல் டெஸ்ட் போடுறீங்கனாலும் சரி, ஃபுல் டெஸ்ட் போடுறீங்கனாலும் சரி, டெஸ்ட் போடணும்னு உட்காந்துட்டீங்கன்னா அது 2 மணி நேரமோ 20 நிமிஷமோ 2 நிமிஷமோ பாஸ் பண்ணக்கூடாது. நடுவில் எந்திரிச்சு அப்படியே சுற்றிட்டு 10 நிமிஷம் மேய்ஞ்சிட்டு வந்துட்டு திருப்பி டெஸ்ட் போட உட்காரக்கூடாது. சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் எப்படி எக்ஸாமில் போடுவீங்களோ அதே மாதிரி போடணும். இது என்ன ஒரு பழக்கம்னே தெரியாதுங்க. இங்கே ஆஃப்லைன்லாம் என் பசங்களுக்கு தெரியும். எனக்கு நான் டெஸ்ட்டு போடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நம்மளுடைய கோர்ஸில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சில் 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ்லாம் டெஸ்ட் இருக்கு. ஏன்னா ஆர்சி கொஸ்டின்ஸ் வைப்போம், 10 கொஸ்டின் தான் வைப்போம். ஆனால் 30 மினிட்ஸ் டெஸ்ட் வைக்க சொல்லியிருப்பேன். ஏன்னா இனிஷியலாக அந்த பசங்களுக்கு அந்த ரீடிங் வரணும், உட்கார்ந்து அவன் ரீட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக சொல்லியிருப்போம். இப்போ இவனுக்கு என்ன பண்ணுறது, 2 ஆர்சி டெஸ்ட் வைக்கிறோம், இல்லை ஒரு 10 கொஸ்டின் ஏதோ ஒரு எரர் கொஸ்டின் டெஸ்ட் வைக்கிறோம்னா 35 நிமிஷம் கொடுத்தா 10 நிமிஷத்தை படிச்சே போட்டுறது. 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் மீதி 20 நிமிஷம் அதெல்லாம் வெயிட்டிங் கிடையாது. சப்மிட். ஏன் 30 நிமிஷம் டெஸ்ட் போட்டால் என்ன ஆயிரும் உனக்கு? சரி 15 நிமிஷத்தில் டெஸ்ட்டை முடிக்கல, 10 மார்க் எடுக்க, இல்லை 9 கரெக்டு, இல்லை அட்லீஸ்ட் போட்ட எல்லாமே கரெக்டு. 9 போட்டேன் சார், 9மே கரெக்டு. 10 போட்ட 10 கரெக்டு, அப்படி இருக்கா? கிடையாது. 5 கரெக்ட் 5 தப்புன்னு இருக்கும். 15 நிமிஷம் டெஸ்ட் முடிச்சிருப்பான். டெஸ்ட் இன்னொரு 15 நிமிஷம் இருக்கும். உட்காந்து போடுறதுக்கு சோம்பேறித்தனம். உட்காந்து அவ்வளவு தூரம் மைண்டை செலுத்தி ஒரு கான்சென்ட்ரேட்டடா டெஸ்ட் போடுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். டெஸ்ட்டுக்கு ஸ்கிப் பண்ணீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஆஃப்லைன்ல நம்ம ஆளுகளுக்கு தெரியும். சும்மா பேருக்காவது 35 நிமிஷம் 30 நிமிஷம் உட்காந்துருவோண்டா. அந்த டைமை வந்து நான் பாதியில பார்த்தேன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஏன்னா அது வந்துட்டு இட் ஷோஸ் யூ டோன்ட் கேர், லேசி ஆட்டிடியூட். ஏதோ வரேன் டெஸ்ட் போடுறேன், கஷ்டமா இருந்தா என்னடா எனக்கு தெரியாமலங்க. சில பேர் எப்படி ஈஸியா இருந்து முடிச்சிங்கன்னா பரவாயில்ல, கஷ்டமா இருக்கு ஸ்கிப் பண்ணிடுவானுங்க. ஏன் கஷ்டமா இருந்தா என்ன, உட்காந்து போட வேண்டியதானே. 1/4 மணி நேரத்துக்கு 2 கொஸ்டின் போட வேண்டியதானே, இல்லை போட்ட கொஸ்டின் கரெக்டாக தப்பான்னு தெரியல செக் பண்ண வேண்டியதானே. அதனால இந்த ஆட்டிடியூட் வந்து கம்ப்ளீட்லி ஒரு விளங்காத, வீணா போன, உட்படாத, தேராத, ஒன்னுத்துக்குமே உதவாத ஒரு ஆட்டிடியூடு. டெஸ்ட்டை பாஸ் பண்றதும் டெஸ்ட்டை சீக்கிரம் முடிக்கிறதும். சரியா? அதை பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், ரீடிங் பண்ணணும், சம்மரி எழுதணும். 2வது பாயிண்ட் சிஏ படிக்கணும். 3வது பாயிண்ட் டெஸ்ட் போட்டோம் அப்படின்னா ப்ராப்பரா ஃபுல் டைம் போடணும், ப்ராப்பரா கரெக்ஷன் பார்க்கணும். கரெக்ஷன் பார்க்கறதுக்கு இன்னொரு நாள் நான் சொல்லித்தரேன், எப்படி கரெக்ஷன் பார்க்கணுங்கிறதே ஒரு 1 மணி நேரம் நம்ம பார்ப்போம். 4வது பாயிண்ட் ஷெட்யூல் போடணும். இவனுங்கள்ட்ட நம்மகிட்ட வந்துட்டு கேட்பாங்க, நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக கேட்குறாங்க. அதுலேருந்து எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. எந்த மாதிரி இவனபடி ஷெட்யூல்னு கேட்டால் என்ன தெரியுமா, 1 to 4 குவான்ஸ், 5 to 7 ரீசனிங், 8 to 10 இங்கிலீஷ். இது ஷெட்யூல் கிடையாது. இதுக்கு பேர் ஷெட்யூல் கிடையாது. இந்த நேரத்தில் என்ன படிப்பேன்னு நான் ஷெட்யூலில் கேட்கவே மாட்டேன். என்ன கேட்குறேன், 3 hours ரீசனிங்னா இந்த 3 hoursக்குள்ளே என்ன போடுவீங்க? செக்ஷனல் டெஸ்ட் எடுப்பீங்களா, கிளாஸ் பார்ப்பீங்களா? கிளாஸ் பார்ப்பீங்கன்னா யார் கிளாஸ் பார்ப்பீங்க, எந்த டாபிக் பார்க்குறீங்க, ஏன் இந்த டாபிக் பார்க்குறீங்க, அடுத்த வாரம் எந்த டாபிக் பார்ப்பீங்க, போன வாரம் எந்த டாபிக் பார்த்தீங்க, அப்படிங்கிறது தான் ஷெட்யூல். ஒரு ரீசனிங் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா அதை 3 hours படிக்கிறீங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு கிளாஸ் இருக்கணும். ஏதாவது ஒரு டைப் ஆஃப் பஸ்ல எடுங்க, டே பேஸ்ட் பஸ்ல எடுங்க. யூடியூப்ல அடிங்க டே பேஸ்ட் பஸ்ல, நீங்கள் 20-30 வீடியோ வரும். டெய்லி ஒரு வீடியோ பாருங்க, டே பேஸ்ட் பஸ்ல நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இல்லை ஒரு ஸ்டாஃப் எடுக்கீங்களா, அவருடைய எல்லா டே பேஸ்ட் பஸ்ல எடுங்க, சால்வ் பண்ணி பாருங்க. அது 1 மணி நேரம் போகுது. அடுத்து என்ன பண்ணணும், ஒரு செக்ஷனல் டெஸ்ட்டை போடணும். ஒரு செக்ஷனல் டெஸ்ட், தீவிரமாக ஒரு செக்ஷனல் டெஸ்ட்டை போடணும். இல்லை கரெக்ஷன் பார்க்கணும், அதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிரும். திருப்பி என்ன பண்ணணும், திருப்பி மிஸ்லேனியஸில் ஒரு 20 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம், ஒரு ஸ்பீட் ஏற்றுறதுக்கு ஒரு டெஸ்ட். அவ்வளோதான். இதை ப்ராப்பராக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நான் மிஸ்லேனியஸ் போடுறேன்னா நாளைக்கு இன்புட் அவுட்புட் எடுக்கணும். இன்புட் அவுட்புட் டைப்ஸ் போட்டிருக்காங்களா, அந்த டைப்ஸ் வச்சு எடுத்து ஒரு சீரீஸ் எடுங்க யூடியூப்ல, அதை வரிசை அப்படியே பாருங்க. கண்டென்ட்டா இல்லை, குமிஞ்சு கிடக்கு, கண்டென்ட் குமிஞ்சு கிடக்குது. ஸோ உங்கள் ஷெட்யூல் போடாமல் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அது ப்ராப்பராக படிக்கிறதே கிடையாது. அன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட்லாம் பேசுகிறாரு, 7 வருஷம் படிக்கிறாரு சார், பெருசாக ஷெட்யூல்லாம் போட மாட்டேன் சார், அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறான். பெருசாக ஷெட்யூல்லாம் போட மாட்டேன் சார். எப்படி மிஸ் ஆச்சு, 2 மார்க்கில் மிஸ் ஆகிட்டு சார். 2 மார்க்கில் மிஸ் ஆகிட்டுங்க, உங்களுக்கு மெயின்ஸு 2 மார்க்கில் மிஸ் ஆகிட்டு. அதாவது எப்படி படிப்பா, என்னுடைய பெருசாக ஷெட்யூல்லாம் போட மாட்டேன் சார், என்ன தோணுதோ அதை படிப்பேன் சார்.
என்னடா இது, இதுக்கு பேர் என்னது, என்ன தோணுதோ படிப்பேன். எனக்கு இங்கிலீஷே படிக்க தோணாது, இங்கிலீஷே எனக்கு படிக்க தோணாது. அப்புறம் அதை விட்டுறவா சொல்லுங்க? அப்படித்தானே இருப்போம் நிறைய பேர். படிக்க தோணுன்னா விட்டுறலாமா? ராங் ஆட்டிடியூட் ஷெட்யூல் போடாமல் படிக்கிறது 5வது முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரீடிங், செகண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், 3வது டெஸ்ட் ஒழுங்கா போடுறது, 4வது ப்ராப்பரான ஷெட்யூல் போட்டு படிக்கிறது, 5வது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் கன்சிஸ்டன்சி, டெய்லி படிக்கிறது. டெய்லி படிக்கிறதுன்னா என்ன? இன்னைக்கு 4 மணி நேரம் படிப்பேன், நாளைக்கு 5 மணி நேரம் படிக்கலாம், நாளை கழிச்சு 2 மணி நேரம் படிக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் நான் 8 மணி நேரம் படிச்சிருப்பேன், அடுத்த நாள் 10 மணி நேரம் படிச்சிருப்பேன், அதுக்கு அடுத்த நாள் 9 மணி நேரம் படிச்சிருப்பேன். ஸோ ஒரு ஆவரேஜாக பார்த்தோன்னா ஒரு வாரத்தில் நான் 48 மணி நேரம் 50 மணி நேரம் படிச்சிருக்கணும். 48 மணி நேரம் 50 மணி நேரம் 1 வீக்கில். 48 மணி நேரம் 50 மணி நேரம் கம்மிடா, சரியா? 7 நாள் 8 மணி நேரம் படிக்கலாம், 55 hours. ஆக்சுவலாக 60 hours படிக்கணும் ஒரு வீக்குக்கு. 8 மணி நேரம் எவ்வளோ ஈஸி தெரியுமா? நீங்களும் ஒரு பையன் சொல்கிறான் 6 மணி நேரம் படிப்பேன் சார். என்னதுடா இது? நீங்க கேட்குற விஷயத்தெல்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கும். யுவர் லைஃப் இஸ் ஆன் த லைன், யுவர் லைஃப் இஸ் ஆன் த லைன். வாழ்க்கையில் நீ என்ன வாழ போறியா? அடுத்த வேளை சோறு எங்கிருந்து கிடைக்கும், என்ன நம்மளை பண்ணுவாங்க, ரோட்டில் போனால் ஒரு பையன் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான், நம்ம லைஃப் என்னது அப்படிங்கிறது கூட ஒரு சுத்தமாக ஒரு ஐடியா இல்லாமல் ஒரு 6 hours படிப்பேன். என்னதுடா 6 மணி நேரம் படிக்கிறது? என் காலையில் 6 to 12 2 மணி நேரம் படிப்பேன் சார், 12 to 6 2 மணி நேரம் படிப்பேன் சார், சாயங்காலம் 6 நைட்டு 12 வரைக்கும் 2 மணி நேரம் படிப்பேன் சார். இது என்ன இளவுடா? இதுக்கு பேர் படிப்பு கிடையாது, அதுக்கு பேர் வேற ஏதோ. இதுக்கு பேர் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறது கிடையாது இது, சரியா? ஸோ இந்த 6 hours தான் படிப்பேன். வேலைக்கு போயிட்டு அவன் 6 மணி நேரம் படிச்சுட்டு இருக்கான்டா. பார்ட் டைம் ஒர்க்குக்கு போயிட்டு நான் 6 மணி நேரம் தான் படிப்பேன், நான் ரிலாக்ஸாக தான் படிப்பேன் அப்படின்னா கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களை அடித்து தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பான். வீக்லி 56 hours 55 to 60 hours கண்டிப்பாக படிக்கணும். கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுத்துக்கங்க, பிரச்சனையே கிடையாது. மீதி 6 நாள் 10 மணி நேரம் போடுங்க, போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுத்துக்கிடுங்க. யார் உங்களை பிரேக் எடுக்க வேணாம்னு சொல்கிறா? யாரும் யூ ஸ்டடி ஹார்ட், அதாவது விராட் கோலி பற்றி ஒன்று சொல்லுவாங்க, பிளேஸ் ஹார்ட் ஹி பார்ட்டிஸ் ஹார்டர் அப்படின்ட்டு. படிக்கணும் இன்னும் வெறி கொண்டு படிக்கணும், என்ஜாய் பண்ண வெறி கொண்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்மால் படிக்கிறது வெறி கொண்டு இல்லாமல் என்ஜாய் மட்டும் வெறி கொண்டு போகிறது தான் நம்ம சிக்கலாகவே இருக்கும். ஸோ ப்ளீஸ் 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 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. 5 சிம்பிளான விஷயங்கள்ங்க. இந்த 5 விஷயங்கள் மட்டும் நீங்கள் எப்போவுமே பண்ணுறீங்களான்றதை பார்த்துக்கிட்டே இருங்க. எப்பயுமே பண்ணுறீங்களான்றதை பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம சடனாக ஒரு நாள் படிக்க நிப்பாட்ட மாட்டோம், அப்படியே ஸ்லோவாக அப்படியே இறங்கிட்டே இன்ட்ரெஸ்ட் போய்டும். சடனாக திரும்பி பார்த்தா 1 மாதம் முடிஞ்சிருக்கும், போன மாதம் நல்லா படித்த மாட்டா, இந்த மாதம் நாசமாக போயிட்டாரான்னு தெரியும், மாதம் முடியும் போது தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஃபெப் எப்படி படிச்சிங்க, மார்ச் உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. மென்டர்ஷிப்னா ஒன்லி மென்டர்ஷிப்னா உங்களை படிக்க வைக்கிற மாதிரி, சரியா? சொல்லி கொடுக்குறது கிடையாது, படிக்க வைக்கிற மாதிரி. ஸோ அது எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். நாளைக்கு மேரத்தான் கிடையாது, பட் ஃப்ரைடே ஒரு மெகா மேரத்தான் பிளான் பண்ணியிருக்கோம், சரியா? கண்டிப்பாக வந்துருங்க. தேங்க்யூ, டாடா, பை பாய்.